السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. وقال أيضا ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم حين سأله سعد بن أبي وقاص رضي الله تعالى عنه أي الناس أشد بلاء قال الأنبياء ثم الأمثل فالأمثل إلى آخر الحديث. وقال أيضا إذا أحب الله عبدا صب عليه البلايا صبا. கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை ஒரு சோதனை கூடமாக ஆக்கியிருக்கின்றான். உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் நல்ல நிலைமையில் இருக்கிறது, உலக ரீதியாக நல்ல நிலையில் இருக்கிறது, வசதியோட காசு பணத்தோட செல்வாக்கோட ஆரோக்கியமாக பெரிய குடும்பத்தில் வாழ்றது, நோய் நும்பலம் நோய்கள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம வாழ்றது இருக்குது. இது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது அல்லது அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பதுக்கு அடையாளம் கிடையாது. இதே நேரத்தில் ஒரு மனிதன் உலகத்துல கஷ்டத்தில் இருக்கிறார், ஏழ்மையில் இருக்கிறாரு, நெருக்கடியில் இருக்கிறாரு, நோய் பிரச்சனைகள் வாழ்க்கையில சிரமங்கள் கஷ்டங்கள் போன்ற நிலைமையில் இருக்கிறார் என்றால் இது அல்லாஹ் அவரோட கோபமா இருக்கிறார், இவரை நஷ்டவாளி தோல்வியில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கை இருக்கிறதே இது அல்லாஹு தஆலா ஒரு சோதனை கூடமாக ஆக்கியிருக்கின்றான். உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்வும் கிடையாது. உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக அமைப்பை வச்சு மனிதனுடைய வெற்றி தோல்வி முடிவெடுக்கப்படுவதும் இல்லை. மாறாக ஈமான் அமலே சாலிஹ் இதை வச்சுதான் ஒரு மனிதனுடைய முடிவு வெற்றி அல்லது தோல்வியில முடியும். அவர் பரம ஏழையாக இருக்கிறாரு, ஈமானோட தீனோடு இருக்கிறார் என்றால் அவர் வெற்றியாளர் தான். இதெல்லாம எல்லா வசதி வாய்ப்புகளோடு முழு உலகத்துடைய ஆட்சியோடு இருக்கிறார், ஈமான் அமலே சாலிஹ் இல்லைன்னா அவர் நஷ்டவாளி. உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை சோதிக்கின்றான், பல்வேறு விதமான வழியில் அல்லாஹ் சோதிக்கிறான். அதுவும் குறிப்பாக அல்லாஹை ஏற்றுக்கொண்ட மக்களை, மார்க்கத்தோட தீனோட வாழக்கூடிய மக்களை அல்லாஹுடைய சோதனை அதிகமாக வரும், அவர்களை நோக்கி வரும், அவர்களை நோக்கி பிரச்சனைகள் கூடுதலாக வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக நாங்க அவர்களை, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லிம்களை நாங்கள் சோதிப்போம். பிஷைஇ மினல் ஹவுஃப் பயத்தை கொண்டு, வல்ஜூ பசியை கொண்டு, வறுமை பயம் சொன்னா நஷ்டம் வந்துரு மாதிரி, தோல்வி வந்துரு மாதிரி, உயிர் போகும் மாதிரி நோய்கள், இதே மாதிரி பசி பட்டினியை கொண்டு, வனக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் உயிர்ல குறைவு உண்டாக்குவதன் மூலமா, அப்படின்னா குடும்பத்துல மௌத்துகளை உண்டாக்கி சகோதர சகோதரிகள் மௌத்தாகலாம், தாய் தந்தையர்கள் மௌத்தாகலாம், பிள்ளைகளுடைய மரணம் வரலாம், மனைவி மௌத்தாகலாம், அல்லது ஒரு பெண்ணாக இருந்தவருடைய கணவன் மௌத்தாகலாம். இப்படி எல்லாம் சோதிப்பான். என்ன சோதிக்கிறான்?
இவங்க அல்லாஹுவை கொண்டு பொருந்திக் கொள்கிறார்கள் அந்த கஷ்டமான நிலைமையிலே பொறுமையோடு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் பார்க்கிறான். இது சோதனை. கொடுத்த நேரம் சந்தோஷப்பட்டோம், அல்லாஹை பொருந்திக் கொண்டோம் என்றால் எடுக்கிற நேரமும் அல்லாஹை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹை புகழவும் வேண்டும். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியானுடைய ஈரக்கொழுந்து அப்படின்னா அவருடைய அன்புக்குரிய ஒரு குழந்தையுடைய உயிரை கைப்பற்றி வரும்படி எல்லாம் மலக்களுக்கு ஏவுவான். புள்ள மௌத்தாகுது, உயிரை கைப்பற்றி கொண்டு அந்த மலக்கள் அடுத்து திரும்ப போறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்னோட அடியானை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? சொன்னா ஹமிதக்கல்லாஹ் ஹமிதல்லாஹ் வஸ்தர்ஜா, அல்லாஹ் அவர் உன்னை புகழ்ந்தாரு, அல்லாஹ்வை புகழ்ந்தாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னாரு. இந்த நிலைமையிலே அவர் உன்னை பொருந்திக் கொண்டார். தன்னுடைய மகன் 4 வயது 5 வயது 6 வயது அல்லது 10 12 வயது அல்லது 15 20 வயது வாலிபர், சம்பாதிக்கக்கூடியவர், எதுவாக இருந்தாலும் தனக்கு நேசமான ஒருவருடைய உயிர் போகுதோ இப்ப இவர் பொருந்திக் கொள்கிறார். அல்லாஹ் தந்தா நல்லா எடுத்துக்கொண்டார். இப்ப அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானுக்கு ஒரு வீடு கட்டுங்க, வஸம்மூஹு பைத்துல் ஹம்த், அந்த வீட்டுக்கு ஹம்துடைய வீடு என்று பெயர், புகழுடைய வீடு என்று பெயர் வையுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சோதனை வரும் பொழுது பொறுமை இருக்க வேண்டும். இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலா, முதல் தலையீடின் நேரத்துல பொறுமை இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு எல்லா ஒப்பாரியை வச்சுட்டு எல்லா அல்லாஹ் பத்தி முறப்பாடு செஞ்சுட்டு கடைசியில 7ஆம் மட்டில் சொல்றாங்க, என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பொறுமையா இருக்கணும். அதுவல்ல பொறுமை. இந்த சதுமத்தில் ஊலா முதல் நேரத்திலே வந்துடும். அந்த பிரச்சனை வந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படி இருக்குன்னா நாங்க பொருந்திக் கொள்ளத்தான் வேணும், பொறுமையாக இருப்போம் இருக்கிறோம், அதான் பொறுமை. எல்லாம் முடிஞ்சு கடைசியா வாரதல்ல பொறுமை. அதுக்கு எல்லா இடத்துல இந்த மதிப்பும் கிடையாது, இந்த கூலியும் கிடையாது, இயலாமை, ஒன்றுமே இல்லாம போனதுக்கு பிறகு அது அல்ல, ஆரம்பத்திலே வரணும். அப்பெல்லாம் அவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான், அதுக்கு பேர் பைத்துல் ஹம்த், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. मुहतरम, अल्लाह पाक ने दुनिया को दारुल इम्तिहान बनाया है। दुनिया आजमाइश की जगह है, इम्तिहान की जगह है। इधर दुनिया के हालात को देख के किसी पर कोई फैसला नहीं होता, यानी दुनियावी हालात को देखे। जैसे कोई बड़ा मालदार हैं, करोड़पति हैं, सेहतमंद हैं, ओहदेदार हैं, साहिब मनसब हैं या हुक्मरान हैं, साहिब औलाद हैं, इन किसी भी बात पर, इन बातों की वजह से किसी का कामयाबी का या अल्लाह के यहाँ उसके बड़ा मकाम होने का, आला मकाम होने का, आखिरत में कामयाबी का कोई दलील नहीं है, बल्कि कोई दखल भी नहीं है। इसके बरखिलाफ एक शख्स फख्र फाका में हैं, बीमार हैं, एक के ऊपर एक परेशानी उस पर आ रही है, तंगदस्ती में है, फख्र फाका में है, कोई उसकी तरफ देखता भी नहीं है, उसके पीछे कोई पावर नहीं, कोई उसके हमदर्द मदद करने वाला नहीं, खानदानी लिहाज से भी कमजोर हैं, बे औलाद हैं। इन किसी बातों की वजह से इसके दुनिया के अंदर नाकामी का, आखिरत में नाकामी का, अल्लाह के यहाँ इसके इस पर नाराजी होने का कोई दलील भी नहीं, कोई दखल भी नहीं, बल्कि दुनिया को अल्लाह पाक ने दार इब्तिला, दारुल इम्तिहान बनाया है। इधर देख के भी अल्लाह पाक आजमाता है, लेके भी आजमाता है। जो किसी को मिली है वो भी आजमाइश है, जो नहीं मिली वो भी आजमाइश है। तो अल्लाह पाक ने देख के भी ये देखता है कि शुक्रिया अदा करता है या नहीं, लेके देखता है सब्र करता है या नहीं। किसी पर परेशानी आती है तो उस पर भी आजमाइश है, सब्र कर रहा है या शिकायत कर रहा है। सब्र करता है तो कामयाब है, शिकायत करता है तो नाकाम है।
اللہ پاک فرماتا ہے وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ، ضرور بضرور ہم ان لوگوں کو آزمائیں گے، یعنی مسلمانوں کو خصوصی طور پر آزمائیں گے، بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ، کچھ ڈر کے مارے، ڈر کے ذریعے. کیا ڈر ہے؟ جان کا خطرہ ہو. ایسی بیمار اللہ دے گا جان کا خطرہ ہو، اپنی یا اپنے گھر والوں کی، بیوی بچوں کا، ماں باپ کا جان کا خطرہ. اور فقر و فاقہ کے ذریعے اگر ہم صحیح طور پر کاروبار کریں گے، سچ بولیں گے تو ہمیں نفع نہیں ملے گا، خسارے میں رہنا پڑے گا، پھر فقر و فاقہ کی طرف جانا پڑے گا. یہ خوف بھی اللہ کی طرف سے آزمائش ہے. اور وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ، مال دولت کے اندر اللہ کم کر دیں گے. صحیح چل رہا تھا، مسجد کے ساتھ تعلقات ہے، صدقہ خیرات میں آگے ہیں، پھر بھی اللہ پاک کاروبار میں نقصان پیدا کر سکتا ہے. یہ اس لیے اس کا آزمانے کے لیے. یا والانفس، جان کے کمی کر کے، اس کے بیوی کے جان لے کے، بچوں کا جان لے کے، ماں باپ کا، بھائی بہن کا، جو جس کے ساتھ زیادہ اس کی محبت ہے اس کو اللہ پاک پہلے چھینیں گے، آزمائیں گے اللہ پاک. اور غلات کے کم کر کے پھل فروٹ کو، یہ سب اللہ کی طرف سے آزمائش ہے. پھر اللہ پاک کہتے ہیں وبشر الصابرین، صبر کرنا والوں کے لیے بشارت دے کہ جنت. حدیث کے اندر آیا ہے کسی کا بیٹا، لاڈلا بچہ، جس سے اس کا دل لگا ہوا ہے، چھوٹا سا بچہ 3 سال یا 4 سال 5 سال یا 10 سال یا نوجوان بھی ہو، جس کے ساتھ اس کے سب کچھ اس کے پیچھے لگا ہوا، امید ہے وہی کماتا ہے سب کچھ، ان کی جان کو اللہ پاک قبض کرے گا. اپنے فرشتوں کو بھیجیں گے، فلاں کے پاس جاؤ، اس کا جان قبضہ کر کے آ جاؤ. جب آتے ہیں تو فرشتوں سے اللہ پاک پوچھتا ہے کیا ہوا، تو کہیں گے اللہ ہم نے گیا، اس کا لاڈلا، اس کا دل کا ٹکڑا ہم نے قبض کر کے آگے. اللہ پاک کہتے اس نے کیا کہا، حمدک واسترجع، اس نے تیری تعریف کی، الحمدللہ کہا، اور انا للہ و انا الیہ راجعون کہا. اس نے شکایت نہیں کی. آنسو بہانا یہ کوئی شریعت کے خلاف کی بات نہیں ہے، لیکن نوحہ کرنا، شکایتیں کرنا، مار پیٹ کے رونا، یہ شریعت کے اندر حرام ہے. تو اس نے تو تیری تعریف کی اور اس نے انا للہ و انا الیہ راجعون پڑھا. تو اللہ پاک کہتا ہے کہ اس کے لیے جنت میں ایک گھر بناؤ، وَسَمُّوهُ بیت الحمد، اس کا نام رکھو بیت الحمد، تعریف کا گھر. وہ جو صبر ہیں، جو پہلے صدمے میں ہو، پہلے سر میں درد جب پیدا ہوتا ہے پریشانی کے وقت، اس وقت صبر ہونا چاہیے. حضور پاک صلی اللہ علیہ وسلم فرمائے انما الصبر عند الصدمۃ الاولی، پہلے سر کے درد کے دوران اسی وقت صبر ہونا چاہیے. آج ہم صبر بھی کرتے ہیں اس وقت، کب ہر شکایتیں ختم ہونے کے بعد، ہر مار پیٹ سب ختم ہونے کے بعد، اب کوئی راستہ نہیں ہے، اب کہتے کیا کریں، ابھی تو ہمیں صبر کرنا ہے. یہ تو اللہ کا کرن ہے. یہ جو اللہ کا کرن ہے، صبر ہے، یہ پہلا ہونا چاہیے، بعد میں ہوگا اس کے لیے کوئی اللہ کے ہاں کوئی ثواب بھی نہیں، گر بھی نہیں، کچھ بھی نہیں ہے، بلکہ شکایتوں پر پکڑ بھی ہو سکتا ہے. اپولہ வாழ்க்கை அல்லாஹ் சோதனை கூடமாக ஆக்கியிருக்கின்றான். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான காய்ச்சல்ல பீடிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்துல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க சென்றேன். ரசூலுல்லாஹ்க்கு நான் ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றிக்கு மேல கை வச்சு பார்த்தேன், துணி வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக வேண்டி. ஆனா எனக்கு அந்த துணிக்கு மேலே கூட அந்த காய்ச்சலுடைய சூடு என்ன கை உணர்ந்துச்சு, பயங்கர சூடா இருந்துச்சு. சாத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ்
இவ்வளவு காய்ச்சல் அவங்களுக்கு உண்டு. சொன்னாங்க, உங்கள 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் அல்லாஹ்வுக்கு ஒரே நேரத்துல தந்திருக்கிறான். உங்களுடைய 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சலுடைய கஷ்டத்தை அல்லாஹ்வுக்கு ஒரு நேரத்துல தந்திருக்கிறான். பிறகு சொன்னாங்க, நாங்க நபிமார்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை 2 மடங்காக ஆக்கியிருக்கிறான். அப்ப சாத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஐயுன் நாசி அஷத்து பலாஅன் யா ரசூலல்லாஹ், மக்கள் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடியவங்க, சிரமத்தில் உள்ளாக்கப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்-அன்பியா, முதல்ல நபிமார்கள். நபிமார்களுக்கு தான் அதிகமான கஷ்டங்கள் கொடுக்கப்படும், சோதனைகள் வரும், ஏழ்மை, பிரச்சனைகள், அடி, ஏச்சி, கேவலப்படுத்தப்படுறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், மனைவி எதிராளியாக மாறுறது, பிள்ளைகளை தலாக் கொடுக்கப்படுறது, எவ்வளோ உலக பார்வையில கேவலங்கள் என்று நினைக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் நபிமார்களுக்கு வந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. கல்லடிப்பட்டாங்க, ஏச்சு வாங்கினாங்க, மக்கள் பைத்தியகாரன்னு சொன்னாங்க, சூனியக்காரன்னு சொன்னாங்க, குறி சொல்லக்கூடியன்னு சொன்னாங்க. 2 மகள்கள் ஒரே நாள்ல தலாக் கொடுக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி எல்லா விதமான சோதனைகள், துன்பங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. நோய்களும் வந்துச்சு, சூனியம் செய்யப்பட்டாங்க, வாழ்க்கையில ஏழ்மை, பசி, 3 மாதம் 2 மாதம் முழுவதும் 3 பிறைகள் காண்றாங்க, வீட்டுல அடுப்பு பத்தல்ல, சில நேரத்துல உடுத்துட்டு மாத்திரத்துக்கு உடுப்பு இல்லாம இருந்திருக்கிறாங்க, ஒரே போர்வை தான், கிழிந்த ஆடைகள் உடுத்துக் கொண்டிருந்தாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டா மறுநேரம் பசி, பட்டினி. இந்த நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் நபிமார்களுக்கு அப்படி இருந்திருக்கிறாங்க? சோதனைகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உலகம் தான் இது. அப்ப முதலாவது நபிமார்களுக்கு அதிகமான சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் வரும்னு சொன்னாங்க. சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அதுக்கு பிறகு அடுத்த அந்தஸ்துள்ளவங்க யார் இருக்கிறாங்களோ, சிறந்தவங்க இடத்துல, அவங்களுக்கு அடுத்த சோதனை அடுத்த அந்தஸ்துல வரும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் உள்ளவங்க. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வருது, அல்-அன்பியா ஃபல் உலமா ஃபஸ்ஸாலிஹூன், முதலாவது நபிமார்கள், அதுக்கு பிறகு உலமாக்களுக்கு அதிகமான சிரமங்கள் வரும், அதுக்கு பிறகு சாலிஹீன்கள், நல்லடியார்களுக்கு வரும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பிறகு சொன்னாங்க, யுபத்தல் ரஜுல் யுபத்தல் அல் மர்உ அலா ஹஸபி தீனி, ஒரு மனிதனுடைய தீனுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ, தீன் எந்த அளவுக்கு அவர் இருக்கிறார், அந்த அளவுக்கு அவருக்கு சோதனை வரும். அப்ப அதிகமான சோதனைகள் வருதுன்னு சொன்னால் அல்லாஹ் அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைன் கான ஃபீ தீனிஹி சுல்பன் கான பலாஹு அஷத், ஒரு மனிதர் அவர் தீன்ல நல்ல உறுதியானவராக இருக்கிறார், உண்மையை சொல்லணும், தொழுகை விடக்கூடாது, மார்க்கத்தை முழுமையாக பேணணும், சுன்னத்தை பேணணும், சரியான வழியில போகணும், உலக மக்கள் போற வழி அல்ல, அல்லாஹுடைய வழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழி, இதுல போகணுன்ற ஒரு மனிதன் உறுதியாக இருக்க பிரச்சனைகள் கூடும், வாழ்க்கையில துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், பொருளாதார சிக்கல் வரும், சமுதாயம் ஒதுக்குற நிலைமைகள் வரும். எங்களை விருந்து ஃப்ரெண்ட்ஸ்மார் ஒதுக்குவாங்க, இவன் வந்து சரி வரா, எங்களோட கூட்டத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, இவர் பாப்பார் நான் மார்க்கம் ஒன்றும் இல்லை, தாடி இல்லாம இருந்தேன், சுண்ணத்தை பேணாம இருந்தேன், எல்லாத்துக்கும் கூட்டிக் கொண்டாங்க, இன்றைக்கு என்ன ஒதுக்குறாங்க. இதெல்லாம் சோதனைகள். இது சோதனை கூட வெற்றிக்கு வழிதான். பல பிரச்சனைகள் வரும், குடும்பம் கூட சில நேரம் ஒதுக்குவாங்க, நல்ல வழியில போகும்போது. எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல நெருக்கம் கூடுதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அடுத்த சொன்னா, யாருடைய மார்க்கத்துல பலகீனம் இருக்கோ, உறுதிப்பாடு குறைச்சலா இருக்கோ, அந்த அளவுக்கு அவருடைய சோதனையும் குறைச்சலாக இருக்கும். இப்ப நான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் குறைவா இருக்குண்டா நான் என்னுடைய மார்க்கத்துல பலகீனமா இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, தீன் படி போகும் பொழுது, நல்ல வழியில போகும்பொழுது பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் இதெல்லாம் அவரை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் முசீபத்துல மாட்டிக்கொண்டே இருப்பாரு, உலகத்துல முசீபத்துகள் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். கடைசிக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி சந்திப்பார்னா அவரிடத்துல எந்த பாவம் இருக்காது, எல்லாம் அந்த முசீபத்தின் மூலமா கழுவப்பட்டு எந்த பாவமற்றவராக பரிசுத்தவானாக அல்லாஹை சந்திப்பார்.
இன்னொரு ஹதீஸ்ல வருது ஹத்தா யத்ரகஹு யம்ஷி அலல் அர்தி லைஸ அலைஹி ஹத்தியா. அவர் பூமியில நடக்கும் பொழுதே பாவம் இல்லாத மனிதராக பரிசுத்தமான நடந்து கொண்டிருப்பாரே, அந்த பரிசுத்தமான நிலைமையில் அவருக்கு மௌத்து வரும். காய்ச்சல் வருது, ஒரு நாளுடைய காய்ச்சல் ஒரு வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்க செய்யும். தலையிடி வருது, இது நோய் எங்களோட பாவங்களை மன்னிக்க செய்யுது. வியாபாரத்தில் லொஸ்ட் ஆகிற நல்ல வழியில போய் இது கூட எங்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்யும். பிள்ளைகளுடைய மரணம், குடும்பத்தில் வரக்கூடிய நோய்கள், பிரச்சனைகள், இது எங்களை சோதிக்கிறான் அல்லாஹ். நாங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹதீஸே குதிஸ்ல வருது, ஒரு அடியான் இதா அஹப்ப அல்லாஹ் அப்தன் ஸப்ப அலைஹில் பலாயா ஸப்பா, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர் மீது முசீபத்துகளை, பிரச்சனைகளை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறான். அப்படின்னா மலை பொழிகிற மாதிரி, பெரிய அடைமலை மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒரு முசீபத் வந்து கொண்டிருக்கும். ஒன்று முடியக்கல உண்டு. வைஃப் சுகமாகிறா, பிள்ளைக்கு சுகம் இல்லை. ஒரு மகனுக்கு குணமாகுது, அடுத்த பிள்ளை நோய். இங்கால இவங்களை கவர் பண்ணி முடியக்கல பார்த்தா தொழில் பிரச்சனை, அது கொஞ்சம் சரி பண்ண பார்க்கல, அங்கே உமக்கு சுகம் இல்லை. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. இது யார? இதா அஹப்ப அல்லாஹ் அப்தன் ஸப்ப அலைஹில் பலா ஸப்பா, நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் கொட்டி கொண்டே இருப்பான். எதுக்கு? லிசாஃபியஹு, அவரை சுத்தப்படுத்த, அவரை பரிசுத்தப்படுத்துறதுக்காக. கியாமத் நாள் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது சுத்தமானவராக, பரிசுத்தவான இடத்துல போவார். இதை பார்த்து உலகத்துல பிரச்சனைகள் வராம வாழ்ந்த மக்கள் ஆசைப்படுவாங்க, எங்கட உடம்புகளும் இரும்பு கத்தரிகளால் அறுக்கப்பட்டிருந்தால், துண்டாக்கப்பட்டிருந்த உலகத்துல நல்லாக இருக்குமே, இன்றைக்கு நாங்க பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்க மாட்டோம், கேலி கணக்குல மாட்ட மாட்டோம் என்று ஆசைப்படுவாங்க. இந்த ஹதீஸ் நிறைய கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் சோதனை உண்டாக்க அவனை பரிசுத்தப்படுத்தத்தான். அவனோட கோபம் அவனை வெறுக்கிறதுக்காக வேண்டிய அல்ல. मुहतरम हदीस पाक के अंदर आया है, हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम सख्त बीमार हुए, मर्जुल वफात है उससे पहले। साद बिन अबी वक़ास रज़ियल्लाहु अन्हु कहते हैं, इमाम बुखारी रहमतुल्लाह अलैहि एक उन्वान कायम किया, अशद्दुन्नासि बलाअन अल-अंबिया फलमसल फलमसल। उस बाब के नीचे हदीस लाए हैं। कहते कि साद बिन अबी वक़ास रज़ियल्लाहु तआला अन्हु हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ियारत में गए तो सख्त बीमार, बुखार उन पर चढ़ा हुआ था। दूसरी रिवायत अबू सईद अल-खुदरी रज़ियल्लाहु अन्हु कहते हैं, मैंने जाके हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के पेशानी पर हाथ लगाया, उनके पेशानी पर कपड़ा रखा हुआ था, शायद पानी में भिगो के उसको गर्मी को कम करने के लिए। तो उस कपड़े के ऊपर भी उनकी जो गर्मी, बुखार की गर्मी मेरे हाथ पे लग रहा था। तो मैंने कहा या रसूल अल्लाह, आपकी बीमारी तो बुखार तो बहुत सख्त है। साद बिन वक़ास रज़ियल्लाहु तआला अन्हु ने पूछा था, तो अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया कि मुझे आप लोगों में ये जो बुखार आएगी उसमें उसका दुगुना मुझे दिया हुआ, यानी 2 मरतबा उस मुज़ाफ करेंगे, इतनी तकलीफ मुझे दी गई है। फिर साद बिन वक़ास रज़ियल्लाहु तआला ने पूछा या रसूल अल्लाह, फिर फरमाया तो आपका तो सब अजर भी ज्यादा होगा। फरमाया हमें 2 अजर दिया जाएगा, आपको जो अजर मिलेगा उसका दुगना हमें मिलेगा क्योंकि तकलीफ भी ज्यादा है। फिर फरमाया कि साद बिन वक़ास ने पूछा मन अशद्दुन्नासि बलाअन, या रसूल अल्लाह, जो सबसे ज्यादा दुनिया के अंदर मुसीबतों में, परेशानियों में कौन मुबतला होंगे, जिसके ऊपर परेशानी ज्यादा आएगी? फरमाया अल-अंबिया, पहले अंबिया पर आएगी। अल्लाह का सबसे करीब तरीन लोग है अंबिया। फरमाया उन्हीं पर ज्यादा परेशानियां आएगी, सख्तियां आएगी, तकलीफें आएगी। जाहिर बात है हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम अंबिया के सरदार हैं, उन पर जितनी तकलीफ आई वो दूसरे अंबिया पर भी नहीं आई। कितनी परेशानियां हैं। एक दिन के अंदर उनकी 2 बेटियों की तलाक दी गई और उनको लोगों ने जादूगर कहा, उनको काहिन कहा, उनको मजनून कहा, दीवाना कहा, पागल भी कहा लोगों ने।
اور ان کے چہروں پر تھوکا، پتھر مارا اور ان کی ہر طرف سے گالیاں ملی اور ان کے گھر والوں ان کو الگ کر دیا تھا، اور کتنی تکلیف ان پر آئی۔ روزانہ فقر و فاقہ، 2 مہینے تک ان کے گھر پہ چولہا نہ جلا، 3 چاند دیکھے ہیں، گھر پہ کوئی کھانا نہیں پکا۔ ہمیں سے کوئی ایسا نہیں ہوگا، پوری دنیا میں کوئی ایسے فقیر نہیں ملے گا جن کے چولہا نہ جلے 2 مہینے تک۔ ایک وقت کا کھانا کچھ ملا ہے، سوکھی روٹی، تو دوسرے وقت بھوکے ہیں۔ گوشت کتنے دنوں کے بعد ایک ٹکڑا ملتا ہے، اور بھی بہت سے تکلیفیں۔ 6 مہینے تک جادو کی گئی ہے نبی پاک صلی اللہ علیہ وسلم، اور ہر طرح کی، اور دوسرے انبیاء پر بھی اتنی تکلیفیں آئی۔ تو یہ سارے تکلیفیں ان کے مرتبوں کو بلند کرنے کے لیے۔ سب سے زیادہ تکلیفیں، پریشانیاں، مصیبتیں انبیاء پر آئی۔ پھر فرمایا اس کے بعد فالامثل ثم الامثل فالامثل، ان کے بعد جو نبیوں سے قریب ہیں ان پر آئے گی، پھر اس کے بعد والوں کے لیے آئے گی۔ تو ابو سعید الخدری رضی اللہ تعالیٰ عنہ کی روایت کے اندر ہیں، تو فرمایا ثم من قال العلماء، انبیاء کے بعد علماء، یہ علماء انبیاء کے وارثین ہیں، ان پر آئے گی۔ اس کے بعد صالحین پر آئے گی، اس کے بعد جو ان کے قریب ہیں ان کے قریب، ایسا ہی ہوتا جائے گا۔ اس روایت کے اندر آیا ہے کہ اللہ پاک جس کے دین کے اندر صلابت ہو، مضبوطی ہو، وہ دین کو تھاما ہوا ہے، دین پر عمل کر رہا ہے، اس پر تکلیف پریشانی زیادہ آئے گی۔ جو دین کے اندر کمزور ہیں اس کی تکلیفیں بھی کم ہوگی۔ ابھی ہمیں ناپنا ہے اپنے ایمان کے دین کے بارے میں۔ میرے زندگی کے اندر تکلیف دین پر میں چل رہا ہوں، اس کے باوجود مجھے پریشانی آ رہی ہیں، تکلیف آ رہی ہیں، تو یہ علامت ہے اللہ کے ہاں میرا مقام بڑھتا جا رہا ہے۔ ایک دن کی بخار کی وجہ سے اللہ 1 سال کے گناہ معاف کرتا ہے۔ سر کے درد کی وجہ سے گناہ معاف ہوتے ہیں۔ کاروبار کے اندر لوسٹ ہے، اس کی وجہ سے اللہ پاک اس کو نفع دیتا ہے، اس کا اللہ پاک گناہوں کو معاف کرتا ہے، جنت میں درجات بلند کرتا ہے۔ کہتا ہے کہ اللہ کے نبی نے آگے فرمایا جتنا اس کے اندر دین کی کمی ہو، دین کے اندر وہ کمزور ہے، اتنی تکلیفیں زندگی میں کم آئے گی، اور دنیا کے اندر پریشانی دین پر چلتے ہوئے اتنی آئے گی کہ حتیٰ یترکہ یمشی علی الارض ولیس علیہ خطیہ، دنیا میں ایسا چلے گا کہ اس کے اوپر کوئی گناہ باقی نہیں رہے گا۔ اس کی تکلیفوں کی وجہ سے، پریشانیوں کی وجہ سے سارے گناہوں کو اللہ معاف کر کے صاف کر کے رکھ دے گا۔ دوسری روایت کے اندر آئے حتیٰ یلقی اللہ لیس علیہ خطیہ، اللہ سے ایسی ملاقات ہوگی اس کی کہ اس کے اوپر کوئی گناہ باقی نہیں رہے گا۔ دوسری روایتوں کے اندر آیا ہے کہ قیامت کے دن اس کا حساب کتاب بھی نہیں ہوگا۔ کیوں؟ اللہ نے سب کو ان پریشانیوں کی وجہ سے صاف کر دیا ہے۔ تو اس کو دیکھ کے جو نیک لوگ ہیں وہ بھی یہ امیدیں باندھیں گے، یہ چاہیں گے میرے جسم کو بھی لوہے کے کینچیوں سے یا آگ کے کینچیوں سے کاٹا دیا جائے، کتنا اچھا ہوتا۔ یعنی دنیا کی تکلیفیں مجھے ملتی تو میں صاف ہو کے آج بھی ایسا ہو جاتا، میں ادھر آ کے پکڑ میں نہیں پڑتا، حساب میں نہیں پڑتا، اللہ مجھے بھی دنیا کے اندر صاف کر کے لے کے آتا۔ اور دوسری روایت کے اندر آیا ہے من اذا اراد اللہ اذا احب اللہ عبدا صب علیہ البلاء صبا، اللہ پاک کسی سے اگر محبت کرتا ہے تو اللہ پاک اس پر پریشانیاں، تکلیفیں بارش کی طرح برساتا ہے۔ ایک پریشانی ختم ہوئی، دوسری پریشانی شروع ہو جائے گی۔ ایک مشکل سے نکلا، دوسرے مشکل میں پڑ گیا۔ ایک تکلیف آئی، دوسرے ابھی بیمار ہوئی بیوی، اس کے علاج کر کے تھوڑا سا آرام ملا، بچی بیمار ہو گئی، اس کے علاج کر کے تھوڑا صحیح کیا، اس سے پہلے بچہ بیمار ہو گیا یا خود بیمار ہوئے، اس سے تھوڑا سا نکلے تو آگے کاروبار کے اندر پریشانیاں، نقصانات آ رہے ہیں، پھر اس سے تھوڑا سا نکلا، پھر ماں بیمار ہے، باپ بیمار ہے، اس طرح سے مختلف ایک کے اوپر ایک آئے، پریشانیاں گھیر لے گی۔ تو یہاں تک کہ حتیٰ یصافیہ ہو، اللہ پاک ایسے پریشانی کی وجہ سے اس کو تکلیفوں سے نکال کے اس کو پاک صاف کر دے گا، اس کے کوئی گناہ باقی نہیں رہے گا۔
تو اللہ سے اسے ملے گا، اللہ پاک اس سے راضی ہے۔ پریشانیوں پر خوش ہونا چاہیے۔ پریشانی آتی ہے تو یہ سمجھنا ہے اللہ کی طرف سے میرے پاس مہمان آیا ہوا ہے۔ کچھ ایسے حضرات تھے، حضرت علی اور دوسرے حضرات تھے، جو تکلیفیں، تنگ دستیاں، فقر و فاقہ آتے تو خوش ہوتے تھے۔ وہ کہتے اللہ پاک جس بات پر مجھ سے خوش ہو کے میرے پاس صالحین کے پاس بھیجنے والے مہمان کو میرے گھر پہ بھیجا ہے، یعنی فقر و فاقہ کو وہ سمجھتے تھے یہ اللہ کی طرف سے مہمان ہیں۔ آج ہم شکایتیں کرتے رہتے ہیں، روتے رہتے ہیں، دوسروں سے کہتے ہیں میں نماز بھی پڑھتا ہوں، میں دین پر چلتا، پھر بھی پریشانی آ رہی۔ یہ تو ہماری قبولیت کی علامت ہیں۔ مجھے اللہ پاک اپنا پاس قریب کرنے کے لیے، اونچا مقام دینے کے لیے، انبیاء سے مشابہت کرنے کے لیے مجھے آزما رہا ہے۔ ہم میں سے کوئی ایسا نہیں ہوگا جتنے اللہ کے نبی پر تکلیف آئی ہو اس کے اوپر آئی ہو، 10% نہیں، 1% بھی ہمارے اوپر نہیں آئی جو اللہ کے نبی پر آئی ہو۔ یہ اللہ کے ہاں قبولیت کی علامت ہے۔ تو جب پریشانی ہوتی ہے، بندہ دعا کرتا ہے تو ہم یہ چاہتے ہیں میں دعا کروں فوراً قبول ہو جائے، یہ تو نیت ہونی چاہیے ضرور، لیکن قبول نہیں ہو رہی، یہ بھی اللہ کے ہاں مقبولیت ہے، مردود ہونے کی علامت نہیں ہے۔ حدیث قدسی کے اندر آیا ہے جب بندہ دعا کرتا ہے تو فرشتے کہتے ہیں تو ہذا صوت معروف، یہ آواز تو معروف آواز ہے، پہچان آواز ہے، جان پہچان آواز ہے۔ پھر جبریل امین کہتے ہیں یا اللہ اقضی عنہ حاجتہ، اس کی ضرورت کو پورا کر دے یا اللہ۔ اللہ پاک کہتا ہے ادعو عبدی، میرے بندوں کو چھوڑ دو، میں اس کی آواز کو سننا چاہتا ہوں۔ اگر اس کا کام پورا کر دیتا تو وہ دعا کو چھوڑ دے گا، اگر اس کی تکلیف کو، پریشانی کو اور کچھ دن رکھتا روزانہ مجھ سے دعا کرتا رہے گا، میں اس کی آواز سننا چاہتا ہوں۔ یا تو پھر اللہ پاک اس کے حج پورا کرتا ہے، یا اس کو اللہ پاک کہتا ہے ذخرن لک عندی، اس کو تیرے واسطے میں نے ذخیرہ کر کے میرے پاس رکھا ہوا ہوں۔ اور تیسرے نمبر پر اس سے جو مانگا وہ نہیں دیتا بلکہ بہت بڑی مصیبت کو اللہ پاک دور کر دیتا ہے۔ اس نے مانگا 1000 مان، اللہ پاک 1,00,000 مان کی پریشانی کو سے دور کر دیں گے، وہ نظر نہیں آتا۔ اس نے مانگا سر کا درد دور ہو جائے، اللہ پاک ایسے ایکسیڈنٹ سے بچا کے اس دعا کی برکت سے جس سے جان نکل جائے، اللہ پاک کرتا ہے، نظر نہیں آتا۔ یہ دعا کی قبولیت ہے۔ اور اللہ پاک جس بندے سے نفرت کرتا ہے اگر وہ دعا کرتا ہے تو اللہ پاک کہتے ہیں جلد اس کی کام پورا کر دے، اس کی آواز سننا میں نہیں چاہتا۔ اگر پورا نہیں کریں گے بار بار پوچھے گا، اس کی آواز ہم پسند نہیں کرتے، فوراً کام پورا ہو جاتا ہے۔ یہ اللہ کے ہاں مقبولیت کی علامت نہیں ہے۔ دعا کا قبول نہ ہونا یہ اللہ کے ہاں مردود ہونے کی علامت بھی نہیں ہے۔ கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அந்த ஹதீஸுடைய தொடர்ல வருது, ஒரு அடியான் இப்ப பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறார், சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, இப்ப துவா செய்றாரு. இப்ப எங்களுடைய ரொம்ப பெரிய பலகீனம் என்ன, நாங்க துவா செஞ்சோம் அது உடனே நிறைவேறாட்டி முறைப்பாடு செய்றோம். இது பெரிய முசீபத். இது மிகப்பெரிய அறியாமை. ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படலன்னு மனம் தளரக்கூடாது. ஹதீஸ்ல வருது, ஹதீஸ் குதிஸ் அந்த ஹதீஸ்ல தொடர்ல ஒரு அடியான் இப்படி முசீபத்துல மாட்டிக்கொண்டிருக்கும் துவா செய்றாரு. மலக்குகள் சொல்றாங்க ஹாதா சௌத்து மஅரூஃப், இது அறிஞ்ச சத்தம் அல்லவா, தொடர்ந்து உன்னை கூப்பிடக்கூடிய சத்தமே இது என்று சொல்றாங்க. ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யா அல்லாஹ் உக்பி அன்ஹு ஹாஜதஹு, இவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சக்கூடிய ஆள தெரிஞ்ச ஆள் தான் இது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் உது அப்தி, என்னோட அடியான் அப்படியே தாவு விட்டுடுங்க, என்னோட அடியானை விடுங்க, நான் விரும்புகிறேன் அவருடைய சத்தத்தை அடிக்கடி நான் கேட்கணும். அவருடைய தேவையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா திரும்ப கேட்க மாட்டாரு. அப்ப நான் விரும்புகிறேன் என்னோட அடியான் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும், என்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆசைப்படுகிறேன். அதனால அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கணும். அதனால இந்த துவாவை நான் கொஞ்சம் விட்டு வைங்க. அதுக்கு பிறகு இன்னொரு அடியான் நிற்கிறார், அவருடைய சத்தத்தை அல்லாஹ்தாலா கேட்க விரும்பலாட்டி அல்லாஹ்தாலா சொல்ற உடனே இவனை தேவை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருங்க, இவனை சத்தம் எனக்கு நான் கேட்க விரும்பல,
இவனை கொடுக்காட்டி திரும்ப திரும்ப கேட்பான். அதனால இவனை கொடுத்து முடிச்சிருங்க. அப்ப எங்களை தேவைகளை சில நேரத்தில் என்ன செய்யறான், கேட்கிறத அல்லாஹுத்தாலா உடனே தாரான், அல்ல கொஞ்சம் தாமதப்படுத்தி தாரான். இரண்டாவது அல்லாஹுத்தாலா அதை ஜஹீராவாக பொக்கிஷமாக அஜல்லஹு ஸுஹ்ரன் லக இந்தி, என்னிடத்தில் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல பொக்கிஷமா இருக்கிற பெரிய சொத்து அது, அதை சேமித்து வச்சுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லை, உனக்கு வரக்கூடிய பெரிய ஒரு முசீபத்தை நீக்குகிறேன். உதாரணத்துக்கு ஒரு 1000 தாளை கேட்கிறார், 1000 மான கேட்கிறார், அல்லாஹ் 1,00,000 மானுடைய முசீபத்துட்டு அவரை பாதுகாப்பான். இவர் தலைவலியை குணமாக்கத்தான் கேட்டார், அல்லாஹு தாலா உயிர் போகக்கூடிய ஆக்சிடென்ட் அந்த துவாவுடைய பரக்கத்தில் எல்லாம் பாதுகாப்பான். இது எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குறது, நான் நிச்சயமா நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் சொன்னா என்னுடைய அடியானை நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு வாக்கு நிச்சயமா நிறைவேற்றுவேன். ஒன்றைக்கு இஜாபா அஜிப் லக்கும்னு சொல்றது, உஜிப் லக்கும். இன்னொன்று இஸ்திஜாபா அஸ்தஜிப் லக்கும். இஜாபாக்கும் இஸ்திஜாபாக்கும் என்ன வித்தியாசம் தான் அஹ்லுல் லுகா, அந்த அரபி பாஷையுடைய வல்லுநர்கள் சொல்றாங்க. இஜாபான்னு சொன்னா சில நேரத்தில் முராது கேட்டதை கொடுக்கறதுக்கும் சொல்றதை, பதில் கிடைக்குமா நான் கேட்டது கிடைக்காது ஏன்னு கேட்பாங்க, என்ன தேவையா கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு இஜாபான்னு சொல்றது. இஸ்திஜாபான்னு சொன்னால் எதை கேட்கிறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு பேர், அதாவது சிறந்ததை கொடுக்கறதுக்கு பேர். ஏன்னா சீன் இருக்கு, இது கசமுடைய சீன், சத்தியமும் இதில் சேர்ந்திருக்கு. அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், நிச்சயமாக நான் தருவேன். அப்ப எப்படி தருவான், ஒன்று கொஞ்சம் சுணங்கி தருவான், அல்லது அல்லாஹு தஆலா சேமித்து அதை விட சிறந்ததாக அல்லாஹ் தருவான், அல்லது அதை விட பெரிய ஒரு முசீபத்தை வராமல் நீக்குவான். அதனால பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ் அடியானோட தொடர்பாகிறான். இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டத்துன்பம் ஒன்று இல்லாட்டி துவா செய்யறதுக்கு கூட அவளை மனசு வராது, தொழுதா பாஞ்சிடுவார். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு கூட கையேந்து துவா ஏந்த மனசு வராது. இமாம் சாப் கொஞ்சம் கூடுதலா துவா செஞ்சுட்டா எப்ப கையை விட போறான்னு பார்த்து கொண்டிருப்பாரு. ஆமீன் சொல்லதே அவருக்கு கஷ்டமா இருக்கும். சுன்ன தொழுகிறது இல்ல, தொழுதால் எலுமிட்டு பாஞ்சிடும், துவா செய்யறதுக்கு தேவையில்லை. ஏன் எல்லாம் மாஷால் ஒழுங்கா இருக்கு. பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் கண்ணீர் வடியுது, கையேந்திரம் கேட்கிறோம். அப்ப அல்லாஹ்க்கு முன்னாடி கையேந்திரம் என்பது பெரும் பாக்கியம். அல்லாஹ் விரும்புகிறான். கேட்கட்டு எல்லாம் கோவப்படும். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹி, யார் அல்லாஹ்ட்ட கேட்கல அல்லாஹ்வோட கோவப்படுகிறான், கேட்டால் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப துஆவுடைய பாக்கியம் கிடைக்குது பிரச்சனைகள் வரும் பொழுது. இதெல்லாம் எங்களுடைய நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் நீங்குது, அல்லாஹ்விடத்துல நெருக்கம் உண்டாகும். இப்ப ஒரு சந்தேகம் வரும், இப்ப அல்லாஹ்வுடைய நேசனாக இருந்தால், அல்லாஹ்க்கு நெருக்கம் கூட இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? நபிமார்கள் நெருக்கமானவங்க, அவங்களே நல்ல அதிகமாக கஷ்டப்படுத்தினான். உலமாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், இவங்களே கஷ்டப்படுத்தணும். தெளிவான பதில், லேசான பதில். உலகம் இருக்குதே, இது கொஞ்ச நாளுடைய வாழ்க்கை. 50-60 வருஷம் தான், அல்லது 70-80 வருஷம் தான், அல்லது கூட்டினா ஒரு 100 வருஷம் தான். மறுமை இருக்கிறதே முடிவே இல்லாத வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாளுடைய கஷ்டம் இருக்கு, இது பெருசல்ல. ஏன்னா இது வாழ வந்த இடமும் அல்ல. வாழ்ற இடம் அங்க சிரமம் வருதா, அதைத்தான் யோசிக்கணும். எங்க நிரந்தரமா இருக்க போறோம், அங்க துன்பம் கொடுக்கப்படுதா, நபிமார்கள் நரகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் அங்க அடிப்பான், அங்க ஏசுவான், அங்க துன்பம் கொடுப்பான்னு சொன்னா தான் யோசிக்கணும். அப்ப நபியா இருந்த என்ன பிரயோஜனம், சாலிஹனா இருந்த என்ன பிரயோஜனம்? உலகத்துடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்குது, மறுமையில அந்தஸ்து தேடித்தரக்கூடியது என்று சொன்னால் இந்த துன்பம் பெரிய பாக்கியம் தான். என்ன மறுமையில் ஆசைப்படுவாங்க, என்னுடைய சதைகள் கூட வெட்டப்பட்ட நன்றாக இருக்கும் இரும்பு கத்திரிகளால. ஏன் அங்க கிடைக்கிறது நிரந்தரம், உயர்ந்தது என்பது. ஆஹிரத்து ஹைரும் வ அப்கா, மறுமை இருக்கிறது நிரந்தரமானது, சிறந்தது. துனியா அதுனா கேவலமானதை, முடிஞ்சு போகக்கூடியது. அப்ப இங்குள்ள சிரமங்கள், துன்பங்கள் என்பது மனிதனுடைய வெற்றி தோல்விக்கு அடையாளம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் கோபத்துக்கும் அடையாளம் அல்ல. அதனால சகோதர பெரியார்களுக்கு சோதனைகள் வருந்த மனம் தளரக்கூடாது, பொருந்திக் கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். இன்னும் நாங்கள் தீன் உறுதியாகணும், தூரமாகிறதல்ல. தொழுகிறோம் தானே பிரச்சனை வருது ஒதுங்குறதல்ல, இன்னும் தொழுகையில முன்னேறணும், இன்னும் துஆல கூடணும், இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூடணும். இது எங்களுடைய கபூலியத்துக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு அடையாளம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. इसलिए हजरात, दुनिया के अंदर परेशानियां आना ये किसी की नाकामी की अलामत नहीं है, बल्कि अल्लाह के यहाँ इसकी मकबूलियत की अलामत है। दुनिया में अगर परेशानी ना आए, कोई तकलीफ ना हो, फिर दुआ की भी दिल के अंदर शौक पैदा नहीं होता, दुआ करने की दिल नहीं चाहता। बहुत से लोग हैं, उनको फर्ज दुआ के बाद, दुआ फर्ज नमाज के बाद दुआ करने के लिए
مہلت نہیں ہے، اٹھ کے چلے جاتے ہیں. اگر دعا بھی کرتے تھوڑا سا کر کے چلے جاتے. اگر امام صاحب تھوڑا سا لمبی دعا کرتے تو یہ چاہتے کب ہاتھ نیچے کرے دعا ختم کرے. سنتوں کے بعد دعا نہیں کرتے. کیوں؟ پورا ضرورتیں پوری ہیں، ابھی میرے لیے کوئی پریشانی نہیں. جب پریشانی آتی ہیں فدو دعائن عریض، ابھی تو لمبی چھوڑی دعائیں کرنا شروع کرتے ہیں. جب تکلیفیں آتی ہیں، پریشانی آتی ہیں، پھر دعا شروع کر دیتے ہیں. اللہ سے مانگنے کو دل چاہتا ہے، تو اللہ سے مانگنا یہ بڑی عبادت ہے. اللہ پاک چاہتا ہے من لم یسأل اللہ یغضب علیہ، اللہ جو اللہ سے نہیں مانگتا اللہ اس سے ناراض ہوتا ہے، غصہ کرتا ہے. تو اللہ سے مانگنے کی نوبت پریشانیوں کی وجہ سے ہوتی ہے. اللہ کے ہاں قبولیت کی علامت ہیں. ابھی ایک سوال آپ کے دل کے اندر پیدا ہو سکتا ہے کہ اگر انبیاء اللہ کے مقربین ہیں، صالحین اور علماء نیک لوگ مقربین ہیں، ان نماز عبادات دین پر چلنا ہمارے لیے پریشانیوں کی دور کرنے کی بات ہیں، تو پھر اللہ پاک کیوں پریشانیاں دیتا ہے، دنیا کے اندر کیوں تکلیفیں دیتا ہے؟ صاف جواب یہ ہے، دنیا کی زندگی زندگی نہیں ہے. یہ ادھر کوئی بھی ہمیشہ رہنے کے لیے نہیں آیا. یہ تو عارضی زندگی ہے. 60-70 سال یا 1000 سال بھی رکھے، 100 سال رکھے، تھوڑا سا عرصہ ہے. موت کے بعد جو زندگی ہے ہمیشہ کی ہے. اگر آپ یہ کہیں کہ انبیاء نعوذ باللہ انبیاء کو جہنم میں ڈالا جائے گا یا ان کو مارا جائے گا، ان کی تکلیفیں ہوگی، پھر سوچنا پڑے گا دین پر رہنے میں کیا فائدہ ہے. علماء کی تکلیفیں ہوگی، صالحین پر تکلیفیں ہوگی، تو نماز پڑھنے پر تکلیفیں ہوگی. تو یہ تو سوچنے کی بات ہے. ادھر تو انعام ہی انعام ہے، ادھر کامیابی ملے گی، ادھر اللہ کے ہاں قربت ملے گی، ادھر جنت ملے گی. تو اس کو دیکھ کے لوگ تکلیف والوں میں جو دنیا میں پریشانی میں گزارے ہیں ان کو دیکھ کے افسوس کریں گے ہمارے بھی کھالوں کو کاٹا جائے کتنا اچھا ہوتا. ہمیں تو پوری زندگی ہی بیماری میں گزر جاتے کتنا اچھا ہوتا. میری زندگی میں کوئی عیش و آرام ہی نہیں ہوتا کتنا اچھا ہوتا. لیکن لالچ کرنے میں، امیدیں باندھنے میں کوئی فائدہ نہیں ہے. دنیا میں تکلیف آ رہی ہیں، پریشانی آ رہی ہیں، یہ سمجھے یہ میری مقبولیت کی علامت ہیں، اللہ کے ہاں قریب ہونے کی علامت ہیں. اس لیے ہمیں اپنی عبادت کو نہیں چھوڑنا، اپنی دینداری کو نہیں چھوڑنا، بلکہ اور مضبوطی سے اور دل جمی کے ساتھ اللہ کے قریب ہونے کی کوشش کرنا، دعائیں مانگتے رہنا، نماز کے اندر، دینداری کے اندر اور آگے بڑھتے رہیں گے تو اللہ پاک ہماری مشابہت انبیاء کے ساتھ اور نیک لوگوں کے ساتھ اللہ کرے گا. جنت بھی اللہ پاک ہمیں بلا حساب و کتاب عطا فرمائے گا. اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے عمل کرنے کی توفیق عطا فرمائے. وآخر دعوانا الحمدللہ رب العالمین. سنت انشاءاللہ.